வெல்கம் டு குறுக்கை அகாடமி. பொது தமிழில் மரபுத்தொடர் வரிசை பார்த்துட்ருக்கோம் விளக்கத்தோட. முதல்ல இப்போ தா வரிசை பார்க்குறோம். முதல் வார்த்தையாக தகப்பன் சாமி, அடங்கா பையன் அப்படின்றாங்க. தகப்பன் சாமிக்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று முருகனை குறிக்குது, ஏன்னா தகப்பனுக்கே பாடம் சொன்னதுனால தகப்பன் சாமின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று இவனோட அப்பெல்லாம் இந்த பயில வச்சுருக்க அப்பெல்லாம் சாமி மாதிரி சொல்லுவான், அந்தளவுக்கு சேட்டை பண்ணுவான், அதனால அடங்கா பையன். அடுத்து தக்கடி வித்தை, ஏமாற்று. தக்கடி வித்தை, ஏமாற்று. இங்கே தக்கடின்னு சொல்லுவாங்க, இந்த பேச்சு வழக்கில் தக்கடின்னு சொல்லுவாங்க. தக்கடின்னா ஏமாத்துறவ, ஒரு வேலை உருப்படியாக செய்யாதவ, இந்த மாதிரி சொல்லுவாங்க. தக்கடி வித்தைன்னா ஏமாற்று. அடுத்து தங்கு தடை, தடுமாற்றம். தங்கு தடையின்றி தான் மிகுதி, தங்கு தடை தடுமாற்றம். அடுத்து தடங்கோளுதல், வழி செய்தல். தடங்கோளுதல், வழி செய்தல், அதாவது தடமாக நமக்கு தெரியும், பாதைன்னு சொல்லுவோம். அடுத்து அப்போ தடத்தை கோளுதல் அப்படின்றது, பாதையை தேர்வு செய்தல் அப்படின்றது. அப்போ வழி செய்தல் அப்படின்றது. அடுத்து தடபுடல், ஆடம்பரம். தடபுடலாக விருந்துனா ஆடம்பரம். அடுத்து தடி போடுதல், நடக்கிறப்ப குறுக்கு கட்டையை போடுறது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். தடி போடுதல், இடையூறு செய்தல். தடிமாடு, கொளுத்தவன். தடிமாடு மாதிரி இது இருக்கான்னு சொல்லுவோம்ல, அதுதான் கொளுத்தவன். தடுத்து ஆட்கொள்ளுதல், இதை பிரித்து பார்க்கணும். தடுத்து ஆட்கொள்ளுதல், மாணிக்க வாசகரை, குதிரையை வாங்க சென்ற மாணிக்க வாசகரை இறைவன் தடுத்து ஆட்கொண்டார் அப்படின்றது. திருத்தி வசமாக்குதல். அடுத்து தட்டல் தடவல், முட்டுப்பாடு. நம்ம அரிசி அல்றப்ப கீழே கடைசியில் இருக்க அரிசியை தொட்டல் தடவல்னு சொல்லுவேன். தொட்டு தடவி அடுப்பு அள்ளுவோம், அடியை சுரண்டி அள்ளுவோம், அதை முட்டுப்பாடு. அது தட்டுப்பாடுன்னு சொல்கிறது முட்டுப்பாடு. அடுத்து தட்டழிதல், நிலை குலைதல், தோல்வியுறுதல். இங்கே தட்டழிதல் அப்படின்றது, தட்டுன்றதுக்கு ஒரு சொல் பல பொருள் இருக்குது. தட்டுன்றதுக்கு தராசு, மேலான சமமான நிலை, குலைதல், இதெல்லாம் இது. அப்போ தட்டழிதல், தட்டுன்றது சமமான நிலை, இதெல்லாம் இருக்குது. அப்படி நிலைச்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ தட்ட அழிதல் அப்படின்னா நிலை குலைதல், தோல்வியுறுதல். தட்டி கழித்தல், சாக்கு போக்கு சொல்லுதல். அடுத்து தட்டி கேட்டல், கண்டித்தல். அடுத்து தட்டி கொடுத்தல், தூண்டுதல், உற்சாகப்படுத்துதல். தட்டி சொல்லுதல், மறுத்துரைத்தல். தட்டி பேசாத, தட்டாமல் பேசு, தட்டாமல் செஞ்சிரு அப்படின்னா அதை மறுப்பு தெரிவிக்காமல் செஞ்சிரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து தட்டி பறித்தல், ஒருத்தரிலிருந்து பொருளை தட்டி பறிக்கிறது, அடித்து பிடுங்குதல். தட்டி பார்த்தல், மறையறிய முயலுதல். அதாவது ஒருத்தர் வீட்டுக்கு போனால் நம்ம கதவை தட்டி பார்த்தது அவங்க யாருன்னு பார்க்க முடியும் அப்படின்றதான். அப்போ தட்டி பார்த்தல் அப்படின்னு மறைஞ்சிருக்கிறத அறிய முயலுதல். அடுத்து தட்டி போடுதல், மறுத்தல். தட்டி போடுதல், மறுத்தல், இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? தட்டி விடுதல், ஒன்று கொடுக்குறாங்க தட்டி விடுக்க வேணாம் தட்டி விடுறது, அதுதான் மறுத்தல். அடுத்து தட்டி அழைத்தல், போருக்கு அழைத்தல். நம்ம ஒரு சண்டைக்கு போகிறோம்னா பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், தொடையை தட்டி சண்டைக்கு கூப்பிடுவாங்க, அதுதான் தட்டி அழைத்தல்னா போருக்கு அழைத்தல். தட்டி விடுதல், ஊக்கப்படுத்தல், தப்புதல். இங்கே தட்டி விடுதல் அப்படின்றது ஊக்கப்படுத்தல், முதுகில் தட்டி கொடுக்கறது, தட்டி கொடுத்தல்னு சொல்லலாம். தட்டி கொடுத்தல், ஊக்கப்படுத்தல், தப்புதல். அடுத்து தட்டு கெடுதல், வறுமையால் நிலை கெடுதல். தட்டு கெடுதல், வறுமையால் நிலை கெடுதல். நம்ம முன்னாடி இப்போ தட்டுன்றது ஒரு சொல் பல பொருள், தராசு, சமமான நிலை, இதெல்லாம் சொன்னோம். அப்போ தட்டு கெடுதல், வறுமை. இங்கே தட்டுன்ற செல்வ நிலையை குறிக்குது. ஸோ தட்டு கெடுதல், வறுமையால் நிலை கெடுதல். அடுத்து தட்டுண்டு போதல், தடைப்படுதல். தட்டுண்டு போதல், தடைப்படுதல். இங்கே தட்டுன்றது தடையை குறிக்குது, தட்டுப்பாடு அப்படின்றது. தட்டுன்றது தடையை குறிக்குது, அதனால் தட்டுண்டு போதல், தடைப்படுதல். அடுத்து தட்டு தடங்கள், தட்டு தடை, தட்டுப்படுதல், தடுமாற்றம். தட்டு பறத்தல், திடீரென்று மறைதல். தட்டு பறத்தல், திடீரென்று மறைதல். தட்டுன்றது இங்கே குற்றத்தை குறிக்குது. தட்டு பறத்தல் அப்படின்ட்டு திடீர்னு மறந்துச்சு, அப்போ குற்றம் திடீர்னு மறந்துச்சுன்னு அர்த்தத்தில் வருது. அடுத்து தட்டு மாறி, ஏமாற்றுபவன். நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறதா முல்லை மாதிரி, இந்த மாதிரி பேசுகிறதா தட்டு மாதிரி அப்படின்ட்டு ஏமாற்றுபவன். அடுத்து தட்டுமானம், தந்திரமான வழி. இங்கே தட்டுன்றது ஏமாற்றுதல், தந்திரம், இதெல்லாம் குறிக்கிறது. அப்போ தட்டுன்றது தந்திரம்னு குறிக்குது. அப்போ தட்டுமானம்னா தந்திர வழி. தட்டுமுட்டு, வீட்டு சாமான். தண்டத்துக்கு அழுதல், ஒன்றை ஒரு பயனுமின்றி செய்தல். தண்டத்துக்கு அழுதல் அப்படின்றது ஒன்றை செய்கிறோம், அது ஒரு பயனுக்கு ஆகாது. அடுத்து தண்டுமிண்டு, மூர்க்கத்தனம்.
தண்டு மிண்டு மூர்க்கத்தனம். இங்கே மிண்டுன்றதை வந்து மதம் பிடிச்ச யானை மதத்தை குறிக்கும். அந்த மதத்தை குறிக்கிறனால இது மிண்டுன்றது மூர்க்கத்தனத்தை குறிக்கும், வலிமை குறிக்கும். ஆனால் தண்டு மிண்டுன்றது மூர்க்கத்தனம். தண்டு வலித்தல் படகு துருப்பை தள்ளுதல். தண்டு வலித்தல் படகு துருப்பை தள்ளுதல். இங்கே வலித்தல்ன்றது வந்து வலுக்கட்டாயமாக ஒன்றை வற்புறுத்தி செய்ய வைக்கிறது தான் வலித்தல்ன்றது. தண்டுன்றது வந்து இங்கே துடுப்பை குறிக்குது. அப்போ தண்டு வலித்தல்ன்றது துடுப்புங்கிறது அதான் போகுது. நம்ம வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக அது நோத்தினாதான் படகு நகரும். அதனால் தண்டு வலித்தல் படகு துடுப்பை தள்ளுதல். தண்ணீர் காட்டுதல் நமக்கு தெரியும், தண்ணி காட்டுறேன் எனக்கு அப்படின்றது. தண்ணீர் காட்டுதல் ஏமாற்றுதல் அலைக்கழித்தல். தந்தன பாட்டு பாடுதல் ஏழை போல் நடித்தல். தந்தன பாட்டு பாடுதல் ஏழை போல் நடித்தல். பிச்சைக்கு ஒரு பாட்டும் பாடுற பாட்டும் தந்தன பாட்டுன்னு சொல்லுவாங்க, அதை ஏழை போல் நடித்தல். தந்தி தந்தியாய் வரிசை வரிசையாய். தந்தி தந்தியாய் வரிசை வரிசையாய். தப்பித்தவறி தவறுதலாய். தலை காட்டுதல் பலருமறிய வெளிவருதல். தலைகீழாய் நிற்றல் மிகச் செருக்கு கொள்ளுதல். தலைகீழாக நின்று குழந்தை ஒரு பொம்மையை கேட்குறேன், தலைகீழாக நின்று வாங்குறான். தலைகீழாக நின்று அந்த பொம்மையை வாங்கிட்டான், அந்த பொருளை வாங்கிட்டான்றதான் மிகச்செருக்கு கொள்ளுதல். அடுத்து தலை கை தருதல். தலைக்கு கையை தருதல் அதான் பொருள். தலைக்கு கையை தருதல். தலையை கையில் வச்சு கையால் தழுவி அன்பு காட்டுதல். தலை சாய்த்தல் கொஞ்ச நேரம் படுக்கிற, தலை சாய்ச்சி படுக்கிற அப்படின்றத. கீழே படுத்தல். தலை தடுமாற்றம் பெருங்குழப்பம். தலையன்னு சுத்திருச்சு அப்படின்றதான் தலை தடுமாற்றம் பெருங்குழப்பம். தலை செரிக்க ஓடுதல் பொறி கலங்கும்படி. அதாவது தலை தெரிக்க ஓடுதல் பொறி கலங்கும்படி. தலை தெரிக்க ஓடுதல் பொறி கலங்கும்படி. பொறின்றது இங்கே நமக்கு தெரியும் ஐம்பொறி, தலை கை கால் இதெல்லாம் ஐம்பொறின்னு சொல்லுவோம். அதான் ஐம்பொறின்றது தலை தெரிக்க அப்படின்றத ஓடுதல். அடுத்து தலை ஒவ்வொருவரும் தலை இது வந்து தலை பிரித்து பார்க்கணும். இது வந்து அடுக்கு தொடரில் வருது. தலை ஒவ்வொரு தலையா இடந்தோறும். தலைப்பா மாறி பெரும் மோசக்காரன். தலைப்பா மாறி பெரும் மோசக்காரன் அதாவது தலைப்பாகையை மாற்றுபவன்ன்றது குறிக்கும். தலைப்பாகையை மாற்றுபவன் அப்படின்றத குறிக்கும். தலைப்பாகையை மாற்றி உருவத்தை மாற்றுறது. மறுவச்சா மாறு வேஷம் அதுதான். அடுத்து தலை மடங்குதல் கீழ்ப்படிதல். தலையை மடங்கி மன்னட்ட பேசுற அப்படின்றது. தலை முழுகுதல் சம்பந்தம் முடித்தல் கைவிடுதல். தலைமுறை தத்துவமாய் பரம்பரையாய். தலை மேற்கொள்ளுதல் பொறுப்பை ஏற்றுதல். தலைமையில வச்சு நான் தலைமையில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டா அப்படின்றது தான் தலை மேற்கொள்ளுதல் பொறுப்பை ஏற்றல். தலையாட்டி பொம்மை எதற்கும் இணங்கி நடப்பவன். தலையிடுதல் காரணமின்றி பிற காரியத்தில் புகுதல். தலையிடுதல் காரணமின்றி பிற காரியத்தில் புகுதல். தலையெடுத்தல் மேல்நிலைக்கு வருதல். வீட்டில் ஒரு பையன் இருந்தால் பொண்ணு இருந்தால் சொல்லுவாங்க, அந்த பொண்ணோ பையனோ தலையெடுத்துட்டு, அதாவது வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா நமக்கு நம்ம நில உயரும்னு அப்பா அம்மா நம்பிட்டு இருப்பாங்க. அதுதான் தலையெடுத்தன்று மேல்நிலைக்கு வருதல். தவள வாங்குதல் மிகுதியான வேலை வாங்குதல். ஒருத்தன் நடந்து வர்ற அப்படின்னா அவன் தவழ்ந்து போகிற அளவுக்கு அவன்கிட்ட வேலை வாங்குறது. தவள வாங்குதல் மிகுதியான வேலை வாங்கி வாட்டுதல். தவிடு பொடியாதல் பொடியாதல். தழுதழுத்தல் நாக்குளறுதல். தாளாந்து கொடுத்தல் இணங்குதல். தள்ளி வைத்தல் நாளை உற்றி வைத்தல். நாளை தள்ளி வைத்தல் இலக்கி வைத்தல். தருக்கணித்தல் நிலைத்தல் பழங்கன்றி போதல். தருக்கணித்தல் நிலைத்தல் பழங்கன்றி போதல். இங்கே தருக்கு அப்படின்றது வந்து தருக்கணித்தல் அப்படின்றது இருக்கிற நிலையை குறிக்கும். இருக்கிறது கெட்டியாகிற நிலையை குறிக்கும். அதனால தான் ஒன்று கெட்டியாச்சு நிலைச்சு நிற்கும். அதுதான். அடுத்து பழங்கன்றி போச்சுன்னா அது சுருங்கி சூம்பி போய் கெட்டி ஆயிடும். அதான் பழங்கன்றி போகிறது தருக்கணிதல். அடுத்து தன்னை கட்டுதல் போதியதாதல் செட்டாக நடத்துதல் தன்மைப்படுத்துதல். தன்னை கட்டுதல் போதியதாதல் செட்டாக நடத்துதல் தன்மைப்படுத்துதல். தன்னந்தனி முற்றும் தனிமையாய். அடுத்து தாக்கு பொறுத்தவன் உடல் வலிமையுள்ளவன் பெரிய குடித்தனக்காரன். இங்கே தாக்குன்றது வந்து ஒரு சொல் பல பொருள். அது எதை குறிக்குன்னா உடல் வலிமை, வளமை, மிகுந்த சுமை, குறுந்தடி, போர், நெல்வயல், பற்று, இது எல்லாத்தையுமே தாக்குன்ற ஒரு சொல் குறிக்கும். அப்போ இங்கே தாக்கு பொறுத்தவன் அப்படின்றது மிகுந்த சுமையை பொறுத்தவன்ற பொருளை வரதான் பெரிய குடித்தனக்காரன். ஏன்னா பெரிய குடித்தனச்சுன்னா சுமை நிறைய இருக்குன்னு அர்த்தம். அடுத்து உடல் வலிமை உள்ளவன் தாக்குன்றது வலிமையை குறிக்கும்.
அப்போ உடல் வலிமை உள்ளவன் அப்படின்றது பொருள். அடுத்து தாங்கி தடுக்கிடுதல், மிகுந்த உபச்சாரம் செய்தல். ஒருத்தனை தாங்கி தடுக்கிடுதல், தாங்குதல்ன்ற வந்து புறத்தலை குறிக்கும், அதாவது பொருளை வழங்குறதை குறிக்கும். தடுக்கிடுதல், அதை தடுக்குன்றது வந்து படுக்கையை குறிக்கும். அப்போ ஒருத்தனுக்கு பொருளை கொடுத்து அவனை படுக்க வச்சு அவனுக்கு உபசாரம் செஞ்சு உபசரித்து அவனை அனுப்புறதான் சொல்றது. அப்போ தாங்கி தடுக்கிடுதல், பொருளை கொடுத்து அவனை படுக்க வச்சு அனுப்புறதுன்றது மிகுந்த உபசாரம் செய்தல். தாட்டு பண்ணுதல், காலங்கடத்துதல், மறுத்தல். தாட்டு பண்ணுதல், காலங்கடத்துதல், மறுத்தல். தாண்டுகார் போடுதல். தாண்டுகால்னா நூலில் இங்கொரு பக்கம் அங்கொரு பக்கமாய் படித்தல். தாண்டுகால்னா இங்கே ஒரு காலம் நொண்டி விளாட்றப்போ 1ஆம் கட்டத்தை விட்டு 3ஆம் கட்டத்துக்கு போகும், 3ஆம் கட்டத்தை 5ஆம் கட்டம், இப்படி தாண்டி தாண்டி மாறி மாறி போகும், எங்கேனாலும் போகலாம். அதுதான் தாண்டுகார் போடுதல்னா ஒரு வரிசையாக இல்லாமல் இங்கொரு பக்கம் அங்கொரு பக்கமாய் படித்தல். அடுத்து தாம்பும் தோண்டியும் மாதல், மிக ஒற்றுமையாதல். இதில் தாம்புன்றது வந்து தாம்பு கயிறை குறிக்கும். மாடுகளுக்கு கண்ணுக்குட்டிக்கெல்லாம் கழுத்தில் கட்டுற கயிறு தாம்புன்னு சொல்லுவாங்க, முறுக்கி முறுக்கி இருக்கும். தோண்டின்றது வந்து இங்கே சின்ன குடத்தை குறிக்கும், சொம்பை விட பெருசு, பெரிய குடத்தோட சிறுசு. இந்த பால் குடம் கோயிலுக்கு வந்து இந்த பால் குடம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தலையில் கை வச்சு ரொம்ப நேரம் கை வச்சுன்னு சொல்லிட்டு அதில் அந்த கைத்தில் அந்த தாம்பு கைத்தில் மாட்டி அதை பிடிச்சிக்குவாங்க. அப்போ கீழே விழுகாதுன்னு அந்த பால் குடத்தை தலையிலேருந்து இறக்காமல் பிடிச்சிக்குவாங்க. அப்போ தாம்பும் தோண்டியும் அதை வந்து மிக ஒற்றுமையாகும், ரெண்டு ஒற்றுமையாக இருக்கும். அடுத்து தாம்பூலம் மாற்றுதல், திருமணம் உறுதி செய்தல், நமக்கு தெரியும், நிச்சய தாம்பூலம்னு சொல்லுவாங்க இதை. அடுத்து தாம்பூலம் பிடித்தல், நயவஞ்சகமாய் கெடுதி செய்ய பார்த்தல். இங்கே தாம்பூலன்றது வெற்றிலை குறிக்கும், தாம்பூலன்றது வெற்றிலை குறிக்கும். தாம்பூலம் தரித்தல்னா வெற்றிலை போடுறதை குறிக்கும். தாம்பூலம் பிடித்தல்னா தாம்பூலன்றது வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு ஒருத்தர் கொடுக்கறது, ஒருத்தர் கொடுத்து ஏமாத்துறதை குறிக்கும். அடுத்து தாம்பூலம் வைத்தல், மறைவை வெளியாக்குதல், அழைத்தல். மறைவை வெளியாக்குதல், அழைத்தல். தாரை வார்த்தல் நமக்கு தெரியும், தொலைத்து விடுதல், யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டு தொலைச்சிட்டோம்னா யாரோ ஒருத்தர் அதை அவங்க வச்சுக்குவாங்க, தாரை வார்த்தல். தத்தம் பண்ணுதல், தத்து கொடுத்தல் தான் தத்தம் பண்ணுதல் இருக்கு. அடுத்து தார் தாரையாய், துண்டு துண்டாக. தார பாய்ச்சுதல், மூளை கச்சங்கட்டுதல். தார் பாய்ச்சுதல், மூளை கச்சங்கட்டுதல். தாலி பெருகுதல், தாலிச்சரடு அற்றியர்கை. அதாவது தாலி பெருகுதல்ன்ற ஒரு விழா, புதுசாக கல்யாணம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தாலி மாற்றுவாங்க, கட்டின தாலியை மாற்றுவாங்க. அதுதான் தாலிச்சரடை அற்று திருப்பி அதை இருத்தி வைக்கிறது. அற்று இருகை, அற்று குட்டல் இருகை, இருத்தி வைக்கிறது அங்கே. அடுத்து தாழ்ந்து கொடுத்தல், இணங்கி போதல், தாளம் போடுதல், வறுமையால் துன்புறுதல், விடாது கெஞ்சுதல். தாளித்து கொட்டுதல், புனைந்து கூறுதல், செருக்கி பேசுதல். நீ பாட்டுக்கு தாளிச்சுட்டே இருக்கணும் பேசுறதா. தாளித்து கொட்டுதல், புனைந்து கூறுதல், செருக்கி பேசுதல். தாறுதாராய் கிழித்தல், சிறு துண்டுகளாக கிழித்தல். தாறுமாறாய் பேசுதல், பிதற்றுதல், திட்டுதல். தான் தோன்றி செருக்குடையவன். அடுத்து திக்கு கெடுதல், திக்கு திசைன்னு சொல்லுவோம், அதான் திக்கு திசை, திக்குன்னா திசைன்னு சொல்லுவோம். திக்கு கெடுதல், திசை தெரியாது மயங்குதல். திக்கு முக்காடுதல், திசை தெரியாமல் மயங்கிறது, மூச்சு முட்டுகை. திக்கு முக்காடுதல், மூச்சு முட்டுகை. திசை புரட்டன், பெரும் பொய்யன். எந்த திசைக்கு போனாலும் பொய் சொல்கிறது தான் அவங்க வேலையாக இருக்கும். இப்போ திசை அடித்தல், நல்ல யோகம் அடித்தல். திசை அடித்தல் நல்ல நேரம்னு சொல்கிறது. அடுத்து திட்டம் பண்ணுதல், ஏற்பாடு செய்தல், அமைத்தல். அடுத்து திட்டவட்டம், செவ்வை, ஏற்பாடு. திட்டவட்டம், செவ்வை, ஏற்பாடு. இங்கே செவ்வைன்றது வந்து சரியான நிலையை குறிக்கும், செவ்வைன்றது செவ்வை செம்மை எல்லாம் ஒன்று தான், சரியான நிலையை குறிக்கும். திண்டாட்டம், மனக்கலக்கம். திண்டுக்கு முண்டு, எதிரடை பேச்சு. தித்திக்க பேசுதல், முகமனாக பேசுதல். தித்திக்க பேசுதல், முகமனாக பேசுதல். தித்திரிப்பு, புனை சுருட்டு. திரிப்பு தான் புனை சுருட்டு. திமிர் பிடித்தல், கொளுத்தல். திமிழகுலம், மகிழ்ச்சி மிகுதி. இங்கே திமிழ்ன்றது வந்து மிகுதி, குமிழம்ன்றது வந்து மகிழ்ச்சியை குறிக்குது. ஸோ மிகுதியான மகிழ்ச்சி, திமிழகுலம்ன்றது வந்து மிகுதி. திமிரி அடித்தல், எதிர்த்து பேசுதல். திராணி செலுத்துதல், திராணினா தெரியும், வலிமை நமக்கு தெரியும், இல்லைன்னா அதிகாரம், இதெல்லாம் குறிக்கும். இப்போ வேலை நன்கு பார்த்தல், அதிகாரம் செலுத்துதல். திருக்காப்பிடுதல், கோயில் கதவு மூடுதல். திருக்காப்பிடுதல் அப்படின்றது கோயில் கதவு மூடுறது. அடுத்து திரை தவிர்த்தல், விட்டு விட்டு ஒளிர்தல். இங்கே திரைன்றது வந்து அலையை குறிக்குது, விட்டு விட்டு ஒளிர்தல், அலை வந்து வந்து போகும், அது மாதிரி விட்டு விட்டு ஒளிர்தல். அடுத்து திரைத்து பாடுதல், அதே தான், திரைன்றது அலையை குறிக்கும். இங்கே வந்து திரைன்றது வந்து
மீண்டும் மீண்டும் அப்படின்ற பொருள் வரும். திரைத்து பாடுதல்னா திரும்ப திரும்ப நீட்டி பாடுதல். திரு நாடு அலங்கரித்தல், திரு நாடு அலங்கரித்தல், நற்கதி அடைதல். திருப்பூட்டு, மணமகள் தாலி கட்டுகை, மணமகளுக்கு தாலி கட்டுகை. திறந்து பேசுதல், மனத்தை விட்டுச் சொல்லுதல். திருதிருத்தல், அஞ்சி விழித்தல், திரு திருன்னு முழிக்காத, அதான். திண்ணி மாடன், மிதமிஞ்சி தின்பவன்.